தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆஹ் இந்த நாள் உங்க ஒவ்வொருத்தரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால வாழ்த்துறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்காக தந்த வேத வசனம் ஆஹ் ஏசாயா 54:15-17 உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினா அது என்னால கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள் அப்படின்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இதை கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில பாருங்க, வந்து உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டங்கள் கூடி வரலாம், பிரச்சனைக்கு வரலாம், சண்டைக்கு வரலாம். ஆனா அதே அதே போல உங்களை ஒதுக்கியும் கூட வைக்கலாம், உங்களை அற்பமாக நினைக்கலாம். வந்து சில வேளை நினைக்கலாம், நான் ஆண்டோட பிள்ளையா மாறினதுனால, கிறிஸ்தவலா இருக்கிறனால ஒதுக்குறாங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பேச்சு நடக்குது. என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன ஒரு மாதிரி நினைக்கிறாங்க சபைக்கு வர்றதுனால அப்படிலாம் சொல்றாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அது என்னால கூடுகிற கூட்டம் அல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா யாரு உனக்கு விரோதமா வந்து கூடுகிறார்களோ அவர்கள் சீக்கிரத்துல உன்னை தேடக்கூடிய காலம் வரும். அவர்கள் உன்னை தேடி வருவார்கள், அவர்கள் பட்சத்துல வருவார்கள், உங்களுடைய ஆதரவு அவர்கள் தேடி வருவார்கள் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. பாருங்க, அடுத்த இன்னொரு வசனம் அதே போல சொல்லுது. கீழே 17, உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமா நியாயத்தை எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னலும் அவர்களுடைய நீதிமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நான் சொல்றது, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும். அங்கே சொல்லப்பட்டது உனக்கு விரோதமா கூடுகிற கூட்டம் என்னால் அல்லன்னு. இங்கே சொல்லப்பட்டிருக்குது உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும்னு. இது கேட்கிற அருமையான சகோதரன் சகோதரியில நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு விரோதமா கூட்டங்களா எழும்பலாம், பிரச்சனைக்கு எழும்பலாம், சண்டைக்கு எழும்பலாம், உங்களுக்கு விரோதமா சதி திட்டங்களை பண்ணலாம். ஆனா அது எல்லாமே ஆண்டவர் வாய்க்காம போக பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் மந்திரங்களா இருக்கலாம், தந்திரங்களா இருக்கலாம், அல்லது சூனியமா இருக்கலாம், செய்வனையா இருக்கலாம், பிசாசு ஏவுதலா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா எவ்வளவு சதி திட்டங்கள் எல்லாம் பண்ணலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் முறியடிப்பாரு. உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருவாரு. ஒரு ஆயுதமும் வாய்க்காம போகும். உங்களுக்கு விரோதமா நீங்க யாரா இருக்கணும் அப்படின்னா வாய்க்காம போகணும். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும். உங்களுக்காக அதையெல்லாம் அப்புறப்படுத்தி சாதகமா உங்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றணும். நீங்க ஆண்டவரை பிடித்து கொள்ளணும். நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கணும். அப்பதான் ஏசப்பா எல்லாவற்றையும் என்ன செய்வாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்புற எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அதே போல மனிதர்களையும் அதே போல சாசுடைய கிரியைகள் மந்திரம் சூனியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் அழித்து அப்புறப்படுத்தி ஏசப்பா உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு வெற்றியை தர முடியும். உங்களுக்கு ஜெயத்தை தர முடியும். உங்களை ஆண்டவர் உயர்த்த முடியும். உங்களை ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு ஜெபிக்கிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்து நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட முடிய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசீர்வதிங்க. இயேசுவே தோத்திரம். உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும்னு சொன்னது போல ஆண்டவரே, பிரச்சனைகள் போராட்டங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமா இன்னைக்கு ஊழியங்களுக்கு விரோதமா எவ்வளவோ ஆண்டவரே அப்பா எதிர்ப்புகள் எழும்புறதப்பா, எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தால நீங்க முறியடிச்சு ஆண்டவரை விடுதலை கொடுங்க தகப்பனே. தோத்திரம் நன்றி அப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புற எல்லா சத்துருகளையும் இயேசுவின் நாமத்தால அப்புறப்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. தோத்திரம் நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.